மது தினம் தினம் மனிதர்களை கொன்று கொண்டேதான் இருக்கிறது. ரத்தம் நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் சென்று உடல் உறுப்புகளை இயங்க வைக்கிறது. ஆனால் மது நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் சென்று உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்கிறது. மதுவை பற்றி அறியாதவர் இவ்வுலகில் எவரும் இல்லை. உணவு இல்லாமல் கூட இருந்து விடுவோம், ஆனால் மது இல்லாமல் இருக்க மாட்டோம் என்ற நிலை பலருக்கு வந்துவிட்டது. மதுவை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதன் விளைவுகளை பற்றியும் பத்திரிகை மூலமும் வானொலிகளின் மூலமும் விழிப்புணர்வு அளித்து வருகின்றனர். ஆனால் நம்மவர்களோ அதை காதில் கூட வாங்குவதில்லை. பண்டைய காலத்தில் மதுவை களைப்பு தெரியாமல் இருக்க அருந்துவர் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, மது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை இருக்கும். ஆனால் இன்று மதுவினால் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் முழுவதும் இருட்டிலேயே வசிக்கிறது. இந்நிலை மாற வேண்டும் என்றால் நாம் செய்வது ஒன்றே, பூரண மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். மது அருந்தும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். உங்கள் கோபங்களை 5 நிமிடம் கண்களை மூடி இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுபடுத்தி பாருங்கள். குடும்பத்தில் மகனுக்கு தந்தையை பிடிப்பதில்லை, தந்தை மீது கோபத்தை திணிக்கிறான். கணவன் மனைவியை மதிப்பதில்லை, இதனால் அழுகைதான் வாழ்வில் அதிகமாக இருக்கும். அதுவே மது அருந்தாமல் இருந்தால் மகன் தந்தை மீது மிகவும் அன்பு வைத்திருப்பான், மனைவி கணவன் மீது பாசத்தை வைத்திருப்பாள், குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும். நீங்கள் இப்போது கனவுதான் கண்டீர்கள். ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கனவை கண்டுவிட்டீர்கள். எப்போது நனவாக்கப் போகிறீர்கள்? கலாம் 2020 இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்று கனவு கண்டுவிட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்று விட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். அதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும். அப்படி மதுவை ஒழித்தால் அனைவரும் வேலைக்கு சென்று கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இருந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக மதுவை ஒழிப்போம், நாட்டை காப்போம் என்றுதான் கூறுவோம். ஆனால் முதலில் மதுவை ஒழிப்போம், வீட்டை காப்போம் என உறுதியளிப்போம். அப்படி மது அருந்தாமல் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும். நாடு மகிழ்ச்சியாக இருந்தால் தானாகவே வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடைந்தால் கலாம் கண்ட கனவு நிறைவேறும். 2020 இந்தியா வல்லரசாகும்.